3 ஆண்டுகளுக்கு முன் தனது 18 மாத ஆண் குழந்தையை கொன்றதாக 40 வயதுடைய நபர் ஒருவர் மீது ஜொஹோர் பாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட இந்திய ஆடவர் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அதை புரிந்து கொண்டதை உணர்த்தும் வகையில் தலையசைத்தார். எனினும் அவ்வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதால் அவரிடம் இருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இதற்கு முன் சிங்கப்பூரில் பணிபுரிந்த அந்த நபர் 2023 ஆண்டு செப்டம்பர் 12 காலை 8:30 மணிக்கும் 10 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பண்டார் பாரு பருமாஸ்டைகா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் அக்குழந்தையை கொன்றதாக குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சாகும் வரை தூக்கு அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். தூக்கு தண்டனை விதிக்கப்படாவிட்டால் குறைந்தபட்சம் 12 பிரம்படிகள் வழங்கப்படும். அவ்வாடவர் சார்பில் வழக்கறிஞர் யாரும் வாதாடாத நிலையில் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. மேலும் மரபணு, நோயியல் மற்றும் தடயவியல் பரிசோதனை அறிக்கைகளை சமர்ப்பிக்க நீதிமன்றம் அக்டோபர் 1 நிர்ணயித்தது. முன்னதாக குழந்தையின் உயிரியல் தந்தையும் முக்கிய சந்தேக நபருமாக அடையாளம் காணப்பட்ட தேவேந்திரன் ஜூலை 18 கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த மரணம் கொலையாக மறுவகைப்படுத்தியது. 2023 ஆண்டு செப்டம்பர் 13 அவர் அக்குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். மருத்துவ பரிசோதனையில் இடுப்பு பகுதியில் காயங்கள், வயிறு வீக்கம் மற்றும் மலக்குடல் பகுதியில் வீக்கம் ஆகியவை இருப்பது கண்டறியப்பட்ட அந்த ஆண் குழந்தை இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜ யோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜ யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜ யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.